ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. 22 வருஷம் கழிச்சு, அதாவது ஆல்மோஸ்ட் 2 decades கழிச்சு ஈஸ்ட் பெங்கால் ஃபைனலா ஐஎஸ்எல் ஓட சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. நிறைய டேபிள் கீழே முடிச்சது, நிறைய கிரிட்டிசிசம், நிறைய பேண்டர்ஸ், கோச் எல்லாம் மாத்தி, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்தி இது பண்ணி ஃபைனலா அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம இந்தியன் ஃபுட்பாலோட ஃபியூச்சர்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஏன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Finishes off and Lionel Messi. Messi's hit! Oh, he's made it! ஓகே, இந்த வருஷத்தோட ஐஎஸ்எல்ல நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு புது ஃபார்மேட் தான். 13 டீம் இருந்தாங்க. அதுல வந்து ஒரே ஒரு மேட்ச் தான், ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட் கிடையாது. மொத்தமா ஒரு டீம் வந்து 12 மேட்ச் தான் விளையாடும். ஹோம்ல 6 மேட்ச், அப்புறம் அவேல 6 மேட்ச், அந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு புது ஃபார்மேட் தான். மோஸ்ட்லி இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஐஎஸ்எல் ஃபாலோ பண்ணல. ஏன்னா அந்த நிலைமையில தான் இந்தியன் ஃபுட்பால் இருக்கு. இதுக்கு ஒரு ஹைப் கிடையாது. இந்த டோர்னமெண்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீசன் நடத்துறதே ரொம்ப கஷ்டமா போச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், நிறைய வந்து இந்த யாரு ஸ்பான்சர் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் பிடிச்சி டோர்னமெண்ட் நடத்தலாம். இது ஒரு சின்ன ஃபார்மேட், ஒரு சின்ன விண்டோல ஒரு 2 to 3 months விண்டோல நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் யாரு அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குறதுக்கும் யாரும் கிடையாது. அப்புறம் ஃபைனலா வந்து ஃபேன் கோட்ல தான் போட்டாங்க. உங்க எல்லாருக்கும் அது தெரியும். சோ இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன்லாம் நடுவில் இருக்கும்போது ஃபைனலா ஆனா யாரு ஹாப்பியா இருக்காங்களோ இல்லையோ, கொல்கட்டால எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ஈஸ்ட் பெங்கால் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி 22 இயர்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் கழிச்சு ஃபைனலா வந்து டேபிள் லாஸ்ட்ல எல்லாம் கூட முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஃபைனலா வந்து அவங்க இந்த சீசன் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இது வந்து அவங்க ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே ஒரு ஹாப்பியான விஷயம் தான். பட் அது இல்லாம நம்ம இந்த வீடியோல வந்து கொல்கட்டால இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. பட் இந்தியன் ஃபுட்பால் ஓவராலா இந்தியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் ஃபுட்பால்ல எப்படி இருக்கு, அதுவும் எஸ்பெஷலி இப்போ FIFA வேர்ல்ட் கப் வர இன்னும் ரைட்ஸ் வாங்கல. இப்போதைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜி ஸ்டுடியோஸ் அவங்க தான் வந்து ரைட்ஸ் வாங்கிருக்காங்க. அதாவது Z5ல நீங்க வந்து OTTல பார்க்கலாம். அப்புறம் ஒரு 7 புது ஸ்போர்ட்ஸ் சேனல்ல ஜீன்ற பிராண்டிங் கீழே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவில எல்லாம் பார்க்கணும்னா பிராட்காஸ்ட் வந்து அதுல போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி FIFA வேர்ல்ட் கப்கே அது நைட் நேரம் நடக்குது, அதெல்லாம் ஓகே. பட் அகைன் FIFA வேர்ல்ட் கப்னா நம்ம ஊர்ல எப்பவுமே ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. பட் அதுக்கே இப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்கு. அண்ட் தென் இந்தியன் ஃபுட்பால், அதாவது அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ், நேஷனல் டீமோட பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் சேர்த்து வந்து ஓரளவு ஃபுட்பால் மேல வந்து ரொம்ப ஹைப் கம்மியா தான் போயிட்டு இருக்கு நாளாக இந்தியாவில். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஓகே, ஆஸ்கார் ப்ரூசான் அவரோட டீம், அவர் தான் மேனேஜரா இருக்காரு. அவர் தான் இந்த ஈஸ்ட் பெங்கால் டீமை வந்து இந்த இடத்துல வந்து விட்டுருக்காரு. உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தெரியும், 13 டீம் தான் டாப்ல முடிக்கிற டீம் வந்து அவங்க அப்படியே சாம்பியன்ஸ் ஆயிடுவாங்க. கீழே வந்து லாஸ்ட் பிளேஸ் முடிக்கிற டீம் வந்து ரெலகேட் ஆயிடுவாங்க. ஸோ முகமது அவர் தான் வந்து இந்த வாட்டி ரெலகேட் ஆயிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா ஒரு மேட்ச் கூட வின் பண்ணாம. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கண்டிப்பா கிரெடிட் ஹேஸ் டு பி given where it is due. ஏன்னா கண்டிப்பா இந்த வாட்டி ஈஸ்ட் பெங்கால் வந்து அவங்க விளையாடின மேட்சஸ்ல வெறும் ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த வாட்டி தோத்துருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்சனல் ஸ்டைல் ரெசிலியன்ஸ் வந்து ஷோ பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பிரீமியர் லீக்ல கூட ரீசெண்டா ஆர்சனல் தான் வின் பண்ணாங்க. அங்க சுத்தி எப்படியே சிட்டி மேல வந்துருவாங்க அப்படின்லாம் யோசிச்சாலும் ஃபைனலா ஆர்சனல் அவங்களோட ரெசிலியன்ஸை மெயின்டைன் பண்ணி இந்த வாட்டி அவங்க எப்படி சாம்பியன் ஆனாங்களோ அதே மாதிரி நீங்க இந்த வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் டே வந்து அகைன் அதுவும் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஸ்டைல்ல ஒரே டைம்ல ஒரு 4 மேட்ச் அப்படியே ஒண்ணா நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி டேல ஒரு 2 மேட்ச் நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே வரைக்குமே வந்து மோகன் பகான் வின் பண்றதா இருந்துச்சு, இல்லைன்னா பஞ்சாப் கூட வின் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா மும்பை சிட்டிக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது, ஒரு அவுட் சைட் சான்ஸ் வந்து ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கும் இருந்தது. சோ இவங்கள யார் வேணா வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னும் போது ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வந்து அவங்களோட லாஸ்ட் மேட்ச்ல இன்டர் காஷி கூட வந்து 2-1 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசனோட ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசப் எஸ்எஸ்ஆரி, அவர் வந்து கண்டிப்பா அவர் தான் கோல்டன் பூட் வின் பண்ணிருக்காரு. 11 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. அதுலயே நம்ம அதை பத்தி சொல்ல வேணாம், அவர் தான் வந்து முன்னாடி நின்று கோல்ஸ் அடிச்சு அவர் டீமை வந்து காப்பாத்திருக்காரு. அது இல்லாம வந்து மிகல் ஃபிகேரா, அவர் தான் வந்து கோல்டன் பால் வின் பண்ணிருக்காரு. ஏன்னா கண்டிப்பா அவரோட கிரியேட்டிவ் பிளே மேக்கிங்க்கு நிறைய பாசஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காரு. அப்படின்னும் போது கண்டிப்பா அவர் அந்த அவார்டை டிசர்வ் பண்றாரு. லாஸ்டா வந்து அன்வர் அலி வந்து சாலிட் அட் த பேக், லிட்டரலா அப்படியே ஒரு வால் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கோல்ஸ் வந்து கன்சீட் பண்ணாம நிறைய கிளியரன்சஸ் எல்லாம் பண்ணி நல்ல கீ பாசஸ் எல்லாம் போட்டு பின்னாடியில இருந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக்கிங்கா அவரோட வேலையை வந்து பக்காவா பாத்துட்டாரு. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி இந்த வாட்டி அவங்க வந்து சாம்பியன்ஸ் ஆகியிருக்கு. சோ இப்போ நம்ம வீடியோவோட அடுத்த பார்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, ஓகே. பட் இந்தியன் ஃபுட்பாலோட ஃபியூச்சர் இங்க இருந்து எதை நோக்கி போக போகுது அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா கொல்கட்டால இப்போ எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அந்த ஸ்டேடியம் வெளியில சுத்தி ஒரு 62,000 பேர், 62,000 பேர் வந்து கூடி இருந்து எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. பட் நீங்க ஓவராலா இந்த வருஷம் ஸ்டேடியம்ல வந்து அட்டெண்டன்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா வெறும் 8,000 தான். ஒரு என்ன சொல்ற 2014 ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி இந்த லீக் ஆரம்பிக்கும் போது 1.4 பில்லியன் பீப்புள் இந்தியாவில் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம தான் ஹையஸ்ட் பாப்புலேட்டட் வேர்ல்டுலயே. ஸோ இந்த இடத்துல ஃபுட்பால் மாதிரி ஒரு லீக், அதாவது ஃபுட்பால் மாதிரி ஒரு ஸ்போர்ட்டை வந்து நீங்க க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி
ஐஎஸ்எல் எடுத்துட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராமிஸ் அவங்க நினைச்சு அவங்க ட்ரீம் நோக்கி போனாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு 2015 டைம்ஸ்லாம் கூட விராட் கோலி எஃப்சி கோவாவோட ஒரு கோ ஓனர், அதே மாதிரி எம்எஸ் தோனி வந்து சென்னை எஃப்சியோட ஒரு கோ ஓனர். அந்த கிரிக்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபுட்பாலுக்கு வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, பட் அகைன் அட்லீஸ்ட் ஃபுட்பாலாச்சும் கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம தான் இருக்கும். அவங்க 2 பேர் ஸ்டேடியம் வந்து பார்ப்பாங்க, அப்போ நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. பட் போக 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 எனக்கு தெரிஞ்சு கோவிட்க்கு அப்புறம் தான், கோவிட்னால நிறைய விஷயம் அஃபெக்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்தியாவில் அஃபெக்ட் ஆனது வந்து ஃபுட்பால் தான். அதுக்கப்புறம் நம்மளே இப்போ நாங்க கூட போன சீசன் ஒரு மேட்ச் போனோம், சென்னை எஃப்சி வர்சஸ் பெங்களூர் எஃப்சி மேட்ச். ஸ்டேடியம் வந்து அங்கங்க தான் சும்மா கொஞ்சம் பேர் இருக்காங்க, சரி சுனில் சேத்ரியும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. சோ அட்லீஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் பேராச்சும் ஆடியன்ஸ் வந்து போன சீசன் வந்தாங்க. இந்த சீசன் பாத்தீங்கன்னா அது கூட இல்ல. நீங்க அதான் பாத்துக்கோங்க, 1.4 பில்லியன்ல சரி எல்லாருமே ஃபுட்பால் பார்க்கறனால 8,000ன்றது வந்து அது 1%லயே ஒரு 10% கூட அது கிடையாது, ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான். சோ அப்படி இருக்கும்போது அதுதான் இது வந்து க்ளோஸ் ஸ்டேடியம்ஸ் நடத்துற மாதிரி தான் இருந்துச்சு. கோவிட் டைம்ல எப்படி வந்து பிஹைண்ட் த டோர்ஸ் அது க்ளோஸ் ஸ்டேடியம்ஸ்லயே சும்மா வச்சு மேட்ச்லாம் நடத்துறாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் ஃபேன்ஸ் வந்து இவங்களா வர வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க யாருமே கிடையாது. இந்த மாதிரி பேஷனேட்டா ஈஸ்ட் பெங்காலுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய டீம் மோகன் பாகானுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. தவிர மற்ற நிறைய டீம்ஸ்க்குலாம் வந்து முகமடான்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, பாவம் அவங்களோட ஹோம்ல விளையாடணும்னாங்க கூட அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அங்க ஃபேன்ஸ் கிடையாது. அந்த நிலைமையில தான் இருந்திருக்கு. இது இல்லாம நான் சொன்ன மாதிரி இந்த இதான் நிறைய இந்தியன் ஃபுட்பாலோட அவங்க நேஷனல் டீம் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சுனில் சேத்ரி ரிட்டையர் ஆயிட்டாரு, திரும்ப வந்து அப்புறம் திரும்ப இது நெக்ஸ்ட் இயர் நடக்க போற அந்த ஏசியன் கேம்ஸ், அதாவது ஏசியன் ஃபுட்பால், அதான் அந்த லீகா அந்த இது மாதிரிலாம் கோப்பா அமெரிக்கா அந்த மாதிரிலாம் வந்து ஏசியாவில் நடக்க போற அந்த கான்டினென்டல் டோர்னமெண்ட்டுக்கு வந்து இந்தியா குவாலிஃபை பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தாரு. பட் குவாலிஃபயர்ஸ்ல இந்தியா வந்து வெளியில வந்துட்டாங்க, அப்படிதான் இருக்கு. ஸோ திரும்ப அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது இல்லாம நான் சொன்ன மாதிரி இந்த டிவி ரைட்ஸ் எதுல பார்க்கணும்னு தெரியல, அந்த டைமுக்கு வந்து அவங்க கரெக்டா செட் ஆகல. இது இல்லாம ஒரு பக்கம் ஐபிஎல் வர போயிட்டு இருக்கு, இதுவும் கரெக்டா 5 o'clock ஒரு மேட்ச் இருக்கும், டபுள் ஹெட்டர் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா மோஸ்ட்லி டெய்லி ஈவினிங் 7:30 அந்த டைம்ல தான், இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்ல நடுவில் ஒரு 3 days கேப் விடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஒரு ரவுண்டு முடியும் போது அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த டைமுக்கு வந்து ஆடியன்ஸ் இன்னும் செட் ஆகல. இது இல்லாம நான் சொன்ன மாதிரி இன்னொரு ரீசன் வந்து ஓவராலாவே குளோபல் லெவல்ல FIFA வேர்ல்ட் கப்கே இங்க இப்ப யார் ரைட்ஸ் வாங்க போறா அப்படின்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் $100 million வந்து அவங்க வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம சைட்ல இருந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே $30 million கோட் பண்ணியிருந்தா, அதுல இருந்தும் ஜியோ மட்டும் $25 million இப்போ கோட் பண்ணிருக்காங்க. பட் அகைன் இப்போ ஜி வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவுமே இன்னும் அபிஷியல் ஆகல. அது மாதிரி எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து அந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இது எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து லாஸ்ட் ரீசன் இந்த ஃபார்மேட் ஓகே, இது வந்து இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக் ஃபார்மேட் புதுசா இந்தியாலையும் அதை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போ ஃபுட்பால் மற்ற ஊர்லலாம் க்ரோ ஆகிற மாதிரி க்ரோ ஆகும் நம்ம நினைச்சாலும், பட் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு அந்த பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ், இப்போ செமிஃபைனல்ஸ் வருது, ஃபைனல்ஸ் வருதுன்னா இன்னும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்கும். அது என்ன சொல்றது, கிரிக்கெட் மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு அது தேவை, ஃபுட்பாலுக்கு அது வந்து அதுவும் இந்த மாதிரி கிளப் லீக்ஸ்க்குலாம் அது வந்து நம்ம தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. யூரோப்ல அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, டாப்ல முடிச்சா நீங்க வின்னர்ஸ், செகண்ட் முடிச்சா ரன்னர் அப்ஸ், லாஸ்ட்ல முடிச்சா ரெலகேட் ஆயிடுவீங்க, இல்ல லாஸ்ட் 3ல முடிச்சா ரெலகேட் ஆயிடுவீங்க அப்படின்னு பண்ணது வந்து இந்தியன் ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபுட்பால் லீக்ல அவங்க அதெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க. நம்ம ஊர்ல இன்னும் அவங்க பழகலையா அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருக்கு. இல்லைன்னா அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்க்காச்சும் நிறைய புஷ் வந்திருக்கும். இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டேவே 4 மேட்ச் நடந்துச்சு. இந்த 4 மேட்ச்ல எத்தனை மேட்சை வந்து எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்றதே வந்து டவுட் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த டவுன்ஃபால்கான ரீசன் ஆயிருக்கு. சரி, இதுல இருந்து என்னதான்ப்பா பாசிட்டிவ் என்ன, அஃப்கோர்ஸ் ஈஸ்ட் பெங்கால் ஃபேன்ஸுக்கு அவங்க வின் பண்ணிட்டாங்க, அது ஒரு பாசிட்டிவ் தான். அது இல்லாம ஈஸ்ட் பெங்கால் அண்ட் எஃப்சி கோவா வந்து நெக்ஸ்ட் சீசன் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் 2 அந்த லீக் வந்து குவாலிஃபை வராங்க. இந்த வாட்டி கூட அல் நசார் கூட வந்து எஃப்சி கோவா விளையாடினாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஹோம் அண்ட் அவே ரெண்டுத்துலயுமே வந்து ரொனால்டோ விளையாடல, அது ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் தான். பட் இந்த 2 டீம்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் இயர் அது போகும்போது நல்ல ஒரு எக்ஸ்போஷரா இருக்கும், ஃபாரின் எக்ஸ்போஷர். அவங்க வந்து மிடில் ஈஸ்ட் எல்லாம் போய் கூட விளையாடுவாங்க, ஏசியா ஃபுல்லா ஒரு நல்ல ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு எக்ஸ்போஷரா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த சீசனோட ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ கிளப்ஸ் எல்லாம் வந்து டோட்டலா வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட வந்து சுத்தமா அமௌண்ட்டே இல்லை. இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியலா நிறைய கிரைசிஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க. இது வந்து ஐஎஸ்எல் அந்த ஆர்கனைசேஷன் கூட அவங்க வந்து ஏஎஃப்எஃப்கே எல்லாம் சேர்த்து வந்து லெட்டர்லாம் கூட எழுதியிருக்காங்க. ஃபியூச்சர்ல அது என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா இந்தியன் ஃபுட்பால் இஸ் அட் தேர் கிராஸ் ரோட்ஸ். இது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மைதான். அந்த இப்போ நீங்க பார்க்கலாம், அந்த பேஷன் பார்க்கலாம். கண்டிப்பா அவங்க டீம் வின் பண்ணா, இப்போ ஈஸ்ட் பெங்கால்லாம் வின் பண்ணா ஃபேன்ஸ் இவ்வளவு பேர் செலிப்ரேட் பண்றாங்க. பட் எத்தனை பேர் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேடியம்ல வந்து பார்த்தாங்க அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். இப்போ வின் பண்ணதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க, இதெல்லாம் இருக்கு. அந்த பேஷன் இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து எதை நோக்கி போக போகுது, கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, அதான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதுதான், ஆடியன்ஸ் இல்லை, வியூஸ் இல்லை, இந்த மாதிரி நீங்க கிளப்ஸ் கிட்ட எங்க மணி இல்லை அப்படின்னும் போது ஏஎஃப்எஃப் கிட்டே மணி இல்லை. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏஎஃப்எஃப். ஏன்னா நிறைய காசு அந்த இன்கம் நிறைய வந்தாலும் அதை வந்து தேவையில்லாத இடத்துலாம் செலவு பண்ணி
எல்லாத்தையும் வந்து சும்மா ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி எந்த இடத்துல இங்கெல்லாம் இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா செலவுலாம் பண்ணி அவங்க நிறைய வந்து அதனாலுமே அவங்க வந்து இப்ப நிறைய காசு இல்லாம தான் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா அதுதான் இது வந்து ஒரு வேக்கப் காலா அப்படின்றத வந்து கண்டிப்பா ஏஎஃப் வந்து பார்க்கணும். நீங்க ஆஸ் அ ஃபேன்ஸா வந்து ஈஸ்ட் பெங்கால் ஃபேன்ஸ் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவீங்க. அங்க இருந்து யாராவது நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஜெனரேட்டட் வாய்ஸ் எல்லாம் கூட வரும். நீங்க இந்நேரத்துக்கு நான் பெங்காலில கூட பேசுற வரைய வச்சு பார்க்கலாம் நீங்க. ஸோ கண்டிப்பா அங்க இருந்து நீங்க கண்டிப்பா உங்களோட எப்படி சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஃபீலை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நம்மள மாதிரி இங்க இருந்து பாக்குற சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் இல்ல மற்ற டீம்ஸ் ஃபேன்ஸ் இல்ல ஓவராலா ஐஎஸ்எல்க்குலாம் வந்து நான் ஒரு நியூட்ரலான ஃபேன் அப்படின்றவங்கலாம் வந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம் இல்ல நெக்ஸ்ட் சீசன் எப்படி போகும் அப்படின்றத வந்து நீங்க உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. And then thank you, bye.